இந்த பனி நாள் எப்போ தான் போகும்னு தெரியல. காலையில எழுந்திருக்கவும் முடியல. எழுந்தாலும் கொஞ்சம் அப்படியே சோம்பலா டயர்டா தான் இருக்கு. இந்த சூரியன் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 8, 8:30 அந்த மாதிரி தான் வராரு. அதுவரைக்கும் இந்த அடுப்புல சுட தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கத கதன்னு இருந்தா தான் நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து அந்த சுறுசுறுப்பு வருதுன்னே சொல்லலாம். பாப்பாக்கு அடுப்புல சுட தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் உள்ள என்டர் ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து பாப்பாக்கு சிம்பிளா உருளைக்கிழங்கு ரைஸ் தான் வந்து செஞ்சிருந்தேன். இதுக்கு எந்தவித சைட் டிஷ்ஷுமே வந்து தேவைப்படாது. ஸ்நாக்ஸுக்கு பனானா தான். அப்படியே மீன்கார அக்கா வந்திருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட வந்து மத்தி மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க பொதுவா ஆஞ்சி குடுத்துருவாங்க. எனக்கு ஆய தெரியாது அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஆஞ்சி குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டீ போட்டு குடுத்துருவேன். இந்த பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்புறதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாஸ்க்னே சொல்லலாம். ஒரு பிள்ளைன்றபோது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதே 2 பிள்ளைங்களா இருந்தா என்னலாம் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த ஸ்கூல் கிளம்புறது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனையா நினச்சிக்கிட்டு, அந்த டைமில தான் நமக்கு ஏகப்பட்ட ஆர்டர் போடுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் என் பொண்ணு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மஷ்ரூம் சூப் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் போடுவாங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம்.